25:8 ஒத்தாசை செய்யவும் விளப்பண்ணவும் தேவனால் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இங்கே அமத்சியா என்கிற அந்த ராஜாவினுடைய காரியத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த காரியம். ஹல்லேலூயா. ஒத்தாசை செய்யவும் விளப்பண்ணவும் என் தேவனாலே கூடும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒத்தாசையாய் எழுந்தருளுகிற நம் பட்சத்தில் இருந்து எழுந்தருளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவராலே ஒத்தாசை பண்ணவும் கூடும், அதே சமயத்துல காரியங்களை தடை பண்ணவும் ஐயா நம் திட்டங்களை விழச் செய்யவும் அவராலே கூடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 25:2 வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் எப்படி செய்யலையா? முழு மனதோடு கூட அப்படி செய்யவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் இந்த கால வேளையிலே சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். செம்மையானதை தான் செஞ்சா, ஆனா எப்படி செய்யலையா? முழு மனதோடு, ஒரு வில்ஃபுல் ஹார்ட்டோடு கூட, ஒரு உற்சாகமாய் கூட, ஐயா ஸ்தோத்திரம், அவன் அதை செய்யாதபடி அவன் காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு விஷயம் கூட நம்மளே நாம நிதானித்து பார்த்து ஒரு சுய பரிசோதனை செய்து, ஐயா ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களா இருக்கலாம், இல்ல பணிகளா இருக்கலாம், ஐயா குடும்பங்களா இருக்கலாம், ஐயா கர்த்தர் கொடுத்த பணிகளே என்னால முழு மனதோடு நான் காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா என்பதை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க. ஹல்லேலூயா. செம்மையானதான் செய்யறான், ஆனா ஆண்டவர் அவன் மேல கொடுக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீ 100% முழு மனதோட நீ செய்யலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயா நாம் செய்ய வேண்டிய கர்த்தர் ஒத்தாசை அருளுகிற தேவன், அவர் எனக்கு பலத்தை கொடுக்கிற தேவன், ஆனா என்னிடத்திலே சில காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஐயா முழு மனதோடு காரியத்தை செய்ய வேண்டும். இவருடைய காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்க நேரிட்ட பொழுது அந்த 2:25 சொல்லுகிறது, அவன் யூதாவின் மேல் 25வது வயதிலே தான் ராஜாவாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. எத்தனாவது வயதுல? 25. அவ்வளவு குறைவான வயதிலேயே ஐயா சுதன் ராஜாவாய் தேவன் அவனை மாற்றினார். அவனுடைய ஆரம்ப கால அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது அந்த 25வது அதிகாரம் 4வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசிங்க. இந்த நியாய பிரமாணத்தின்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். ஹல்லேலூயா. அப்படியானால் ஐயா தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒத்த தன் ராஜாங்கத்திலே அவன் கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனையாய் அவனுடைய ஆதி வாழ்க்கை, அவனுடைய தொடக்க வாழ்க்கை ஐயா அப்படி சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாருமே பாருங்க, ஒரு தொடக்க காலம் என்பது ஐயா தேவன் நம்மை ஐயா ரட்சித்து நம்மை நடத்துகிற காலத்திலே தொடக்க காலம் என்பது ஐயா தேவனுக்கு ஒத்த ஐயா இந்த வசனங்களுக்கு ஒத்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா போக போக தான் இவனுடைய ஐயா ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள், இவனுடைய காரியங்கள் எப்படி மாற்றப்படுகிறதுனா அவன் முழு மனதோடு செய்யவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட 2 வருஷத்துக்குள்ளதான் ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த பாரம் அது கணக்கெடுப்பு, அந்த கிறிஸ்டியன் அந்த வேர்ல்டு கிறிஸ்டியன் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கணக்கெடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா சோதரன் இந்த 2 வருஷம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த மனுஷன் எல்லாருக்கும் போய் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் என்னை ரட்சித்தா, இயேசுதான் என்ன பாவங்களை இருந்து விடுவித்தார் என்று சொல்லிட்டு
இயேசுவை பறைசாற்றுகிற இல்ல இயேசுவை குறித்த சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனா அதற்கு பின்பு 2 வருஷம் கழிச்சு ஐயா அவன் முழு மனதோடு அதை செய்கிறது இல்ல, ஏதோ ஒரு கடமைக்கு என்று சொல்லி அவன் வாழுகிறத ஐயா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகம் இப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஐயா சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஐயா சொல்ல நமக்கு நாம் காட்டிய தீவிரம், நாம் ஐயா சொல்ற ஆதியில் இருந்த அன்பு, ஐயா சொன்ன அந்த மேன்மையான விசுவாசம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? முழு மனதோடு கூட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இவனுடைய வாழ்க்கையிலே அந்த தேக்க நிலை எப்படி வந்தது என்பதை குறித்து தான் ஒரு சில குறிப்புகளோடு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 25 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். ஒருவன் வந்து வரலாகாது, காரியத்தை நடத்தும், யுத்தத்துக்கு திடன் கொண்டு நில்லும், விழப்பட போதும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் கேள்விப்படுகிறான். ஐயா சொல்ற ஏதோம் தேசத்திலிருந்து, அதாவது ஏதோமிய மக்கள் சேயீர் மலை தேசத்திலிருந்து ஐயா அந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒற்றர்கள் மூலமாய் இவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப என்னன்னா இவன் அவர்களோடு யுத்தம் செய்ய ஆயத்தப்படுகிறான். அல்லேலூயா. ஆனா இப்ப எப்படி அவன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறான்னா, இஸ்ரவேல் தேசம், அதாவது வடக்கு பகுதி வந்து இஸ்ரவேல் தேசம், தெற்கு பகுதி வந்து யூதா தேசம். இப்படிதான் இஸ்ரவேல் தேசம் அந்த வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 10 பாகம் இஸ்ரவேல், 2 பாகம் யூதா கோத்திரத்தார் என்று சொல்லி அன்றைக்கு சாலமோன் காலத்திலே 2ஆக பிரிந்து விட்டது. இப்ப என்ன செய்யறான்? இப்ப அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு இவன் அவங்கிட்ட போய் கூலி பொருத்துகிறான். அல்லேலூயா. நமக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு லட்ச பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்துகிறான். அல்லேலூயா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஐயா சில ஐக்கியங்களை குறித்து நான் சொல்ல வருகிறேன். அங்க ஆண்டவர் தீர்க்க தரிசியின் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். ஐயா நீ ஏதோ ஒரு காரியத்தை பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதோ ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிற. அல்லேலூயா. ஆனா ஐயா சொல்றேன், கவனமா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐயா சொல்றான், அவன் தேவனுக்கு பயந்து தன் வாழ்க்கையை சபையாய் நடத்தினபடியினாலே ஐயா தேவனும் ஐயா அவனுக்கு ஐயா உண்மை உள்ளவராய் அவனோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஐயா இவன் வழி தப்பி போகக்கூடாது, இவன் தோல்வியை அடைந்து விடக்கூடாது. ஐயா சொல்ற இவன் செம்மையானதை செய்கிறான், என் பார்வையிலே வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்லி தம்முடைய தீர்க்க தரிசியை அனுப்பி அவனோடு கூட இடைப்படுகிறார். ஐயா ஸ்தோத்திரம். நீங்க அவர்களோடு கூட அந்த 25வது 6 திருப்பி வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் வந்து, ராஜாவே வரலாகாது, எப்பிராமின் சகல புத்திரராகிய இருக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அவங்க இஸ்ரவேல் மக்கள், அவங்களும் கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய கூற்று பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் திரும்பி கேட்கிறேன், நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? ஹல்லேலூயா. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களை பாதிக்கும். அதனாலதான் சங்கீதம் 1:1 ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஐயா எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோசபாத் என்கிறவன் நல்ல ராஜாவா தான் இருந்தான். ஆனா அவன் கையின் கிரியைகளை எல்லாம் தேவன் அழித்து போட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே சொன்னாரு, நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை நேசிக்கிறவர்களை பகைக்கலாமான்னு ஒரு வார்த்தையை கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் 100 தாலந்தை கொடுக்கிறேன், நீ எனக்கு
ஆட்கள் அனுப்ப. அப்ப இவருடைய விசுவாசம் எங்க இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவருடைய நம்பிக்கை எங்க இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் என்ன நினைக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் 1,00,000 பேர் வந்துட்டா ஐயா சொல்ற ஈஸியா எளிதாய் ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், ஐயா சொல்ற அந்த இடத்திலே நான் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, ஐயா சொல்ற அந்த ஐக்கியத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் பாருங்க. ஆனா இஸ்ரவேலர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதே 2 25:18 பாருங்க. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முட்செடியானது கேதுரு மரத்தை நோக்கி போதும். அவன் இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான், நீ முட்செடி, நான் கேதுரு அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேதுருவை போல இருக்கிறேன். யூதா மக்களை பார்த்து சொல்றாங்க முட்செடின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னோடு இல்லாததை குறித்த அறிவு இல்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஐயா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால ஐயா சொல்ற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், நான் இஸ்ரவேல் மக்களோடு கூட நான் இல்லை, அவர்கள் எனக்கு முன்பாக பொல்லாப்பு செய்தபடினாலே நான் அவர்களை விட்டு விலகி போய்விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நம்ம வாசிக்க கேட்ட ரோமர் 9:6 இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அல்லேலூயா. இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான். வாக்குத்தத்தம் அவர்களுடையதுதான். ஹல்லேலூயா. அவர்கள் காணியாட்சிக்கு ஐயா சொந்தக்காரர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் புறம்பாக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சொல்லலாம், நான் பாரம்பரியத்திலிருந்து வந்தவன், நான் பரம்பரையாய். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? ஒரு நாள்ல எங்க வீட்டுல நான் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார். நாங்க பைபிள் காலேஜ் ரோட்ல இருந்தோம். அப்ப ஜெபம் பண்றதை கேட்டு எதிர்த்த வீட்டுல குடியிருக்கிற ஒருத்தர் வேகமா அந்த ஐயா பண்ண ஜெபத்துல நல்ல ஆவியில நான் சில காரியங்களை உணர முடிஞ்சிச்சு. நான் வெளியில இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவருக்குள்ள ஒரு தேவ வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நின்னாரு, கூட பேசிட்டே இருந்தாரு. அப்ப சொன்னவரு கொஞ்ச நேரத்துல என்னன்னா, அவரு எப்படிப்பட்டவர்னு சொல்றதா சொல்ல ஆரம்பிச்சாரு. நாங்க இணைந்திருந்த ஊழியர்னா ஹைதராபாத்ல ஒருத்தர் இருந்தார், கிருபா ஸ்வீட்ஸ் சொல்லிட்டு, அவர் பேரு ஜட்சன் ஆபிரகாம். அவங்க ஊழியத்துல நாங்க ஆந்திரால தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவரு பேசிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில நான் ஆபீஸ் போட்டு, அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வீட்டுல நிக்கிறேன். அப்பயே வந்தாரு. திரும்பவும் சொன்னாரு, எங்களுடைய ஊழிய அனுபவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சா. திடீர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அண்ணன் வந்துட்டார். அவர் எங்க வீட்டுல ஜெபம் பண்றதுக்காக வந்தாரு. வந்த உடனே இவர் சொல்றதுக்கும் அவர் வர்றதுக்கும் கரெக்ட் ஆகி போச்சு. அவர் சொல்றாரு, நாங்க ஜெபம் பண்ணா ஆவியில நரம்புன்னா இவ்வளவு தூரம் குதிப்போம். உடனே இவர் சொல்றாரு, இப்ப உனக்கு ஜெப வாழ்க்கையே இல்ல. இவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் இவர் ஆப்போசிட்ல சொல்றாரு. கர்த்தர் எனக்கு கொடுத்த இடம் அப்படின்னு சொன்ன. கர்த்தர் கொடுத்த இடம் இல்ல, நீயா தேடிக்கிட்ட ஒரு இடம் அப்படின்னு. உடனே நாங்க அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சோன்னு, இன்னைக்கு நீ ஊழியம் செய்கிற நிலைமையிலே இல்லைங்கிற. அல்லேலூயா. எனக்கு 2 பேருக்குள்ளேயும் சண்டை தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சொன்னார்ல, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னார்ல, கொஞ்ச நேரம் அவர் சொன்னாரு, அந்த ஐயா எங்க வீட்டுல ஜெபிக்க முடியுமான்னு கேட்டார். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பிரேயர் பண்றாரு. ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு. உன் மனைவினால உன் ஊழியமே பாதிக்கப்பட்டு உன் மனைவி இழுத்த இடத்துக்குள்ள நீ உட்கார்ந்து இருக்கிற இப்ப அப்படின்னு சொல்ல அந்த மனைவி கதறி அழுது. அல்லேலூயா. அப்படியானால் ஐயா நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்னா,
இன்றைக்கு நான் எந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்பதை கூட உணராதபடி அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலரோடு கூட நான் இல்லை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் நம்ம கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஐயா நீ சத்துருக்களுக்கு முன்பாக புறமுதுகு காட்டிக் கொண்டு போவார். அப்ப நம்ம சேருகிற, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 29:9. பிரதியுத்தரமாக தேவ தூதனை போல பார்வைக்கு பிரியமானவன், ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தீனுடைய பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் வருதுங்க. இப்ப தாவீது எங்க நின்னுட்டு இருக்கான் தெரியுமா? பெலிஸ்தருடைய பின்தண்டிலே போய் ஐயா பெலிஸ்தர்களுக்கு உதவும்படியாக நின்று கொண்டு இருக்கிறான். ஆகீஸ் என்பவன் பெலிஸ்தருடைய ராஜா. அவன் தான் தன் நாட்டில் இடம் கொடுத்து தாவீதை தங்க வச்சிருக்கிறான். இப்ப மற்ற பெலிஸ்தர்கள் வந்து அவங்க பெலிஸ்தர்கள் ஒரு யுத்தத்தை செய்கிற பொழுது எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீ யுத்தத்துக்கு போகிற பொழுது கவனமா இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்தை வீழ்ச்சி அடைந்து விடுவாய். அல்லேலூயா. அவன் சொல்றாங்க பாருங்க, இவன் சொல்றான், ஆகி சொல்றான், தாவீது என் கண்களுக்கு பிரியமானவன் சொல்றான். ஆனா அவங்க சொல்றாங்க, வாசிங்க அந்த சொன்ன வார்த்தையை வாசிங்க. அது 29:9. பிரதியுத்தரமாக பிரியமானவன், ஆனாலும் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இவன் வரக்கூடாது. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க நான் சொல்ல வரேன். நீ யுத்தத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறாய். சபையே, நீ யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ஒரு காரியத்தை ஜெயமெடுக்க வேண்டுமானால் நீ யாரோடு சேர்ந்து இருக்கிறாய்? ஐக்கியப்பட்டு இருக்கிறாய். இந்த ஐக்கியம் ஒரு மனதோடு இருக்கிறதா? அந்த ஒரு மனது இல்லாதபடி நீ பயணம் பண்ணுவாயானால் ஒரு தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஐயா நான் போய் சவுலை ஜெயிக்கணும்னா, ஐயா சொல்றான், உனக்கு வேணா உன் கண்களுக்கு பிரியமானவனாய் இருக்கலாம், ஐயா உனக்கு வேண்டாம் தேவதூதரை போல இருக்கலாம், ஆனா இவன் சத்துருவோடு கூட, ஐயா இவன் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவன் கூட வரக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் சொன்னா பாருங்க 29:3 வாசிங்க. பிரபுக்கள் என்னத்துக்கு என்றார்கள்? இத்தனை நாட்களும் வருஷங்களும் என்னோடு கூட இருக்கவில்லையா? இந்நாள் வரைக்கும் பாருங்க, இவன் டிஃபெண்ட் பண்றான். இவன் சொல்றான், ஒரு குற்றம் கூட இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு குற்றம் கூட அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வளவு நாள் என் கூட தாங்க தங்கி இருந்தான், ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா நடந்தது என்னன்னு பார்க்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாம்பை போல வினா உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புறாவை போல கபடற்றவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகீசுக்கு தெரியலங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆகீசுக்கு தெரியவில்லை. வாசியுங்கள் 1 சாமுவேல் 27:10 வாசிங்க. என்று ஆகீஸ் கேட்ட பொழுது தாவீது என்பான் செய்தான் என்று ஒருவரையும் கொண்டு வராதபடி ஒரு புருஷனாகிலும்
வைக்காதிருந்தா நான் சொல்றேன் நம்ப பண்ணுகிறான். தாவீது ஐயா சொல்ற அந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற பொழுது ஆகீஸை நம்ப பண்ணுகிறான். என்ன செய்யறான்? ஐயா சொல்ற இவன் இஸ்ரவேல் ஐயா தேசத்துக்குள்ளே போய் அவர்களை கொள்ளையிட்டது போல காண்பித்து ஐயா சொல்ற என்ன செய்கிறான்? இவர்களுடைய பெலிஸ்தருடைய தேசத்துக்குள்ளே போய் கொள்ளையிடத்து செய்து ஒருவரும் செய்தி கொண்டு வராதபடி அவர்களை கொன்று போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். யுத்தத்தில் நிற்க வேண்டியவன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நீ தோற்று போவாய், ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் என்னாலே தான் ஆகும். ஐயா நீ கவனமாய் இரு. ஐயா கர்த்தர் உன்னோடு கூட வரவில்லை, நீ போகாதே. முதல்ல சரி பண்ணு. முதல்ல சரி பண்ண வேண்டியவைகளை நீ சரி பண்ணு. பாருங்க அந்த பெலிஸ்தியர்கள் எவ்வளவு கவனமா இருக்காங்க பாருங்க. அந்த பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஐயா சரி பண்றாங்க பாருங்க. 29:3 வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் எண்ணத்திற்கு ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த பாசிஸ்டிய தெரியுமா? அவன் பெலிஸ்தியர் பார்க்கறான், இவனுடைய வம்சம் என்ன, இவன் எங்க இருந்து வந்தவன்? அல்லேலூயா. தெரியுமா? ஒரு நாள்ல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, அதனால தான் சொல்ல வரேன். ஒரு பிரதர் அவர் ஊழியம் பண்றவர் தான். எங்க வீட்டுக்கு அடிக்கடி போவார். ஒரு நாள் எங்க வீட்டுல தங்கி குளிச்சுட்டு கிளம்ப போற நேரம் ஒரு மூத்த ஊழியக்காரர் வந்துட்டார். அவங்க வீட்டுல பிரேயர் பண்ண வந்தாங்க. அப்ப இவருக்கு பிறந்த நாள். நான் உடனே சொன்னேன், பிரதர் வாங்க பிரதர், உங்களுக்கு பிறந்த நாள் தானே, ஒரு பிரேயர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ண அவர் உட்கார்ந்த உடனே முதல்ல கேட்டார், நீ யார் அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னா அவர் கட 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 வேத்துருச்சு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு மாதிரி நானே எனக்கே ஒரு இதா இருந்துச்சு, ஏன்டா இப்படி கேட்கிறாரு அப்படின்னு. இவர் உடனே போயிட்டு, என்ன பிரதர் இதுக்காகவா என்னை கூப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமலே வருத்தப்பட்டு போனார். அவர் போனவங்கள சொன்னாரு, உடைய வாழ்க்கையே சரியில்லை பிரதர். ஆனா எனக்கு தெரியும் அவர் ஜெயில இருந்து வந்தவர், அவர் வெளியே வந்தாரு. ஆனா வெளியே ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் அந்த பழைய காரியங்கள், அந்த பழைய மூர்க்கங்கள், அந்த பழைய வாழ்க்கை மாறாதபடி அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு போறாரு, இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லையங்க. எல்லாமே பார்க்கிறதுக்கு ஐயா சொல்ற நல்லா தெரியும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? தேவன் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஐயா பெலிஸ்தீன் ஐயா மாம்சத்திலே ஓடுகிற அவன் சொல்றான், இவன் சவுலோடு இருந்தவன். இஸ்ரேல பார்க்கறான் பாரு. இவன் சொல்றான் சவுலோடு ஒரு நாள் இருந்தான். அவன் சவுலோடு இருந்தவன் யுத்தத்துக்கு வேண்டாம். அல்லேலூயா. கவனமா இருக்கணும். அநேக நேரங்கள்ல சில காரியங்கள் மாறி இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய நாள் கழிச்சு அந்த ஊழியக்காரனை பார்த்தேன். அவர் சொல்றாரு, பிரதர் அன்னைக்கு எனக்கு போராட்டம் இருந்தது உண்மைதான் பிரதர். அல்லேலூயா. ஏன்னா சில காரியங்களை ஆவியானவர் சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு நான் ஒரு சிந்தையோட போய் என்னன்னா பிரேயர் பண்ணும்போது நெகட்டிவா சொன்னா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஐயா ஜெபத்திற்கு போவதுதான் எனக்கு சிறந்தது. பெரிய ஆசை, அப்படி மாறிடும், அப்படி கிடையாது. நீ திருந்த வேண்டிய இடங்களை உனக்கு சொல்லுகிற பொழுது தேவன் உன்னோட கூட போவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். பயணம் பண்ணுவதற்கு ஏதுவாய் தேவன் இல்லாமல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கூட அதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்றாரு, ஐயா சொல்லு, நான் வரமாட்டேன், நான் இவர்களோடு போகலாகாது. நீ உன் சத்துருக்களுக்கு புறமுதுகை காட்ட போகிறாய். முதல்ல உன் ஐக்கியத்தை சரிபடுத்தி, நீ நல்லவன் என்று நினைக்கிறவன் ஐயா நீ ஐக்கியப்படுகிறவன முதல்ல சரியா அடையாளம் கண்டு கொள்ளு. பெலிஸ்தர் சொல்றாங்க, இவன் சவுலோடு கூட இருந்தவன். நீ என்னதோ சொல்ற, கண்களுக்கு பிரியமானவன் சொல்ற, நீ என்னதோ தேவதூதனை போல இருக்கிறேன்னு சொல்ற.
அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 29 4 வாசிங்க. அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷர் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாய் இராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியது இல்லை. இவன் எதனாலே ஒப்புரவாவான்? இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, எதனாலே ஒப்புரவாவான்? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஐயா, ஒரு நாள் இவன் உனக்கு சத்துருவாய் நிற்க போகிறான். அல்லேலூயா. கவனமாயிரு. ஒரு நாள் அவனே சத்துருவா மாறி போவான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா உனக்கு சத்துருவாய் மாறி போவான். சில பார்ட்னர்ஷிப் எல்லாம் அப்படிதாங்க. சில பார்ட்னர்ஷிப்ல போகும்போது, பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போவாங்க, நல்ல வளர்ச்சி அடையும் போதுதான் தெரியும் அங்கே என்ன நோக்கத்தோடு என்ன காரியத்தோடு அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பது தெரியும். அதாவது ஆண்டவர் முன்னாலே சொல்வாரு, நீ சில ஐக்கியங்களை விட்டு விலகு. அல்லேலூயா. கவனமாயிருக்கு. அவன் சொல்ல பாருங்க, ஐயா, அவன் தலையினால் அல்லவா எத்தனை பெலிஸ்தருடைய தலைகளை அவன் எடுத்தவன். அல்லேலூயா. நீங்க கவனமாய் இருக்க வேண்டியது. கவனமாய் இருக்காவிட்டால் அவனே உனக்கு சத்துருவாய் மாறி உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு, ஐயா, உன்னுடைய தரிசனத்தின் வீழ்ச்சிக்கு அவன் காரணமாகி விடுவான். ஆகவே நீ கவனமாயிரு. அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன் வீட்டுக்கு துரோகம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம கவனமா இருக்க வேண்டியது. அல்லேலூயா. சில நேரங்கள ஐயா சொல்ற வாயை பொத்திட்டு சில நேரங்கள அமைதியா இருந்து, ஐயா சொல்ற தேவையில்லாத ஐக்கியங்களோடு, ஐயா சொல்ற முதல்ல கர்த்தர் இருக்கிறாரா, அந்த ஊழியத்துல கர்த்தர் இருக்கிறாரா, அந்த நடத்தையில கர்த்தர் இருக்கிறாரா, அவங்களுடைய தரிசனத்துல கர்த்தர் இருக்கிறாரா, ஐயா சொல்ற என்பதை உணர்ந்து என்னை கர்த்தர் அந்த இடத்திலே ஐக்கியப்பட வைக்கிறாரா. அல்லேலூயா. ரொம்ப கவனமாய் இருப்பது அவசியம். ஒத்தாசை பண்ணவும் விளப்பண்ணவும் தேவனாலே கூடும். இரண்டாவது காரியமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் 25:14 வாசிங்க. முறியடித்து கொண்டு வந்த பின்பு தெய்வங்களாக வைத்து தூபம் காட்டினான். அல்லேலூயா. இப்ப நான் கேக்குறேன், இப்ப ஆண்டவர் சொன்னது போல அந்த ஐக்கியத்தை விளக்குறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் கேக்குறான், ஐயா, நான் ஏற்கனவே 100 தாலந்து பே பண்ணிட்டேனே, அவங்களுக்கு இவ்வளவுதான் செஞ்சிட்டேனே, உடன்படிக்கை பண்ணிட்டேனே, இப்ப என்ன செய்ய? 100 தாலந்து போனாலும் போட்டு கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைப்போம். அல்லேலூயா. நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தேவன் இல்லாத காரியங்களுக்குள்ளே நீ பிரவேசிக்க கூடாது. ஐயா, ஐக்கியப்படக்கூடாது. ஐயா, அவர்களோடு கூட நீ பிரயாணம் பண்ணவும் கூடாது. அல்லேலூயா. தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். கிளம்பி போனான். கிளம்பி போகிற பொழுது என்ன செஞ்சா தெரியுமா? கர்த்தர் அவர், ஐயா சொல்ற, அவர் கூட இருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஏதோமியர் பலசாலிகள், ஏதோமியர்கள் கையில் இருந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? முடிஞ்ச பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நல்லா கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் ஐயா தகுதி இல்லாத என் வாழ்க்கையிலே நான் அவங்கள சார்ந்திருந்தேன். 1000 ஐயா சொல்ற லட்சத்து பேர் வந்தாதான் ஜெயிப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஐயா, இதால முடியாது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இலகுவாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், ஒத்தாசை பண்ணுவது கர்த்தர். அல்லேலூயா. மனுஷன் கிடையாதுங்க, மனுஷன் கிடையாது. ஒத்தாசை பண்ணுகிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆனா இரண்டாவது என்ன நடக்குது பாருங்க. ஐயா, இவன் கர்த்தரை துதிப்பதற்கு பதிலாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு பதிலாக என்ன செய்யறான்? ஐயா ஸ்தோத்திரம், ஐயா அவங்க தெய்வங்களை கொண்டு வந்து அதை, ஐயா, அந்த தெய்வங்களை நாட்டி, அவங்க தெய்வங்கள் தான் ஐயா சொல்ற அவர்களை பணிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. ஆண்டவர்
ஆண்டவர் திரும்பவும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படியாக. அவன் தெய்வங்கள் அவனையே தப்புவிக்க முடியல, அவனையே இது பண்ண முடியல. அவன் தெய்வத்தை கொண்டு வந்து நீ பணிந்து கொண்டிருக்கிறாயே. அல்லேலூயா. அப்படின்னா ஐயா சொல்றான், உன் யுத்தத்துல உன்னை ஜெயிக்க வைத்திருக்க வேண்டுமானால் ஜெயித்துக்க வைத்துக்க வேண்டுமே. பிறையா போய் பணிய போற, பிறையா அதுக்கு முன்பாக போய் தொழுது கொள்ளுகிறாய். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர். ஏன் அப்படி தொழுது கொண்டானா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அது ரொம்ப புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்க வணங்கின அந்த சேய் மலை தேசத்தாருடைய அந்த தெய்வத்தின் அது வந்து என்னன்னா, நான் பார்த்தேன் QO அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தெய்வத்தினுடைய அந்த 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 நாமம் அது என்னன்னா செழிப்புக்குரிய ஒரு தெய்வம். நீங்க ஏன் இஸ்ரவேல் தேசத்துல பாகாலுடைய வணக்கம் பயங்கரமா இருந்துச்சுன்னு அப்படி சொல்றாங்கன்னா, அங்க வந்து அந்த பாகால் வந்து மலைக்குரிய தெய்வம். அந்த ஆராய்ச்சியில சொல்ற ஒரு காரியத்தை. அப்ப என்னன்னா, ஒரு காரியத்தை நிறைய நேரம் இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ள தேவனை தவிர, தேவனை சார்ந்து கொள்ளாதபடி, ஐயா தேவனை நம்பாதபடி அநேக காரியங்களை கொண்டு வந்து, இது எனக்கு செழிப்பை கொண்டு வந்து விடும், இது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும், இது எனக்கு மழையை கொண்டு வந்து விடும், இது என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லிட்டு பல காரியங்களை கொண்டு வந்து வைத்து அதை நம்புகிற ஒரு காரியம். நம்ம தெய்வம் இல்ல. இன்னைக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ள போனோம், கேரல்ஸ்க்காக சபை பாஸ்டரோட போனேன். பெரிய தொட்டியில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மீன். அந்த மீனுடைய விலையே பயங்கரமா சொல்றாங்க. அது என்ன மீன்னா வாஸ்து மீன். யாரு? ஹிந்து வீடு கிடையாது, கிறிஸ்தவர்கள் வீடு. அல்லேலூயா. என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மீனை கொண்டு வச்சா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மறைமுகமாகவோ ஏதோ ஒரு காரியமோ, ஐயா என்னுடைய நம்பிக்கை தேவன் மீது இல்லாதபடி வேற நம்பிக்கைக்குள்ளே கடந்து போகிறதை பார்க்க முடியும். இந்த தேவன் இவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்தார். இந்த தேவன் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றினார். இந்த தேவன் இவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு ஐயா இந்த அமத்சியா ராஜா முழு மனதோடு தேவனை தேடாதபடி அந்த தெய்வத்தை கொண்டு வந்து தன் தேசத்திலே நாட்டி அவர்களை பணிந்து கொள்ளுகிற காரியம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனா சொல்றது என்ன தெரியுமா? தேவன் தாங்க வாய்க்க பண்ணணும். நேற்று ஒரு மரண அடக்கத்துக்கு போயிருந்தேன். அவர் சொல்றாரு, நல்ல நேரம் நல்ல நாள் நல்ல நேரம் முடிஞ்சிடும், சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. உலக வழிபாடுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏதோ ஒரு விதத்திலே ஐயா கடந்து வந்து விடுகிறது. நான் இருந்த பழைய சபையிலெல்லாம் போய் உட்கார்ந்தானே, பாச உட்கார்ந்தானே சொல்லாம வரவே மாட்டேன். அது எவ்வளவு பிரச்சனை என்னாலும் பரவாயில்ல, குடும்ப சர்ச்சுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, தப்பு தான். அல்லேலூயா. நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? யாரை நம்பி எது விடுவிக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனா ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்வியை பாருங்க. அவர்கள் அவனை விடுவித்தார். அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கோபம் உண்டவராகி அனுப்பினார். நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானே. ஹல்லேலூயா. யார் எங்க நாடிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க நம்பிக்கை எங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த தெய்வம் உங்களை தப்புவித்தார் அல்லவா? ஆனா இன்னைக்கு உலக வழக்கத்தின்படி ஐயா அவங்க சொன்னா சில கயிறை கட்டிட்டு வந்துருவாங்க. ஹல்லேலூயா. கயிறை கட்டிட்டு வந்து இதுலயே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவரும் தப்புவிச்சா தப்புவிக்கட்டு. சில மந்திரவாதிகள்கிட்ட போய் ஐயா சில மாந்திரிகத்தை செய்து அதையும் குடும்பத்துல வச்சு ஐயா சொன்னா ஐயா இவங்கள தப்பி வைக்கலாம், இவங்கள வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தங்க
எனக்கு விடுதலை கொடுத்தால் போதும் என்று சொல்லி, யாராவது ஒருத்தரை ஆசீர்வதித்தால் போதும் என்று சொல்லி, ஐயா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வமானால் நீ பாகாலை சேவி. ஆண்டவர் சொன்னாருங்க. அல்லேலூயா. அதான் சொல்றார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு என்னை சேவி. அல்லேலூயா. 25 வயதிலே தான் எதிர்பாராத ஒரு ராஜாங்கத்தை தேவன் அவன் கையிலே கொடுத்து இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றவங்க யாரை நாடிக்கொண்டிருக்கிறோம்? எதிர் மீது உங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஐயா மாயான காரியம், நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, ஏவல் ஹalleluya சொல்றோம், இதெல்லாம் செய்து ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்பினாயானால் நீ மாயை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், அவருடைய வழிகளின்படி வாழ ஒப்புக்கொடு. இந்த தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹalleluya. வாழ்க்கை சரிபடுகிற பொழுது, உன் வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு நேராக திருப்பப்படுகிற பொழுது, வார்த்தையாக இயேசுவுக்கு நேராக உன் வாழ்க்கை திருப்பப்படுகிற பொழுது, அதிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார் பாருங்க. அது வேதனை கூட்டாத ஆசீர்வாதம். ஹalleluya. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கிரியைகளின் கையின் கிரியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் செய்கிற காரியம் வாய்க்கும். ஹalleluya. மூன்றாவது காரியமாக சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாக 25:19 வாசிக்க கேட்போம். நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஹalleluya. இன்னைக்கு என்ன மூன்றாவது காரியம் நான் சொல்றேன். இருதயம் உன்னை கர்ப்பம் கொள்ள செய்கிறது. இந்த பெருமை இருக்கு பாருங்க, இதுதான் தேவனுக்கு விரோதமான பாவம். ஹalleluya. நிறைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடக்கூடாதுன்னா, பெருமை வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. ஹalleluya. எந்த ஒரு நேரத்திலையும் அதனாலதான் ரொம்ப பரிசுத்தவான்கள் கவனமா இருப்பாங்க, நம்ம உயர்த்திடக்கூடாது. ஹalleluya. தேவனை உயர்த்தும்படியாக ஒப்புக் கொடுக்கணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாருங்க, நமஸ்தியா ராஜா வீழ்ச்சிக்கு காரணம், நான் சொல்றேன், சத்துருவால சாகலங்க. சத்துருவனை முறியடித்தான், சத்துரு வந்து கொள்ளை கொண்டு போனார், எல்லாம் உண்மை. ஆனால் தன் சொந்த ஜனமே அவனை கொன்று போட்டார்கள். ஹalleluya. என்ன தெரியுமா? பெருமை வந்து விடக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். ஹalleluya. சில வெற்றிகள் மத்தியிலே, அதனாலதான் எல்லா நேரத்திலும் ஐயா நம்மை தாழ்மைப்படுத்தி அவன் சொல்றான், ஏதோமியரை நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சத்துரு கேட்கிறான் பாருங்க. சத்துருவை எழுப்புனதே தேவன் தான். சில நேரங்கள்ல ஐயா சொன்ன தேவனை சார்ந்து கொள்ளாதபடி, ஐயா சொன்ன தேவனுடைய திட்டங்களுக்கு ஐயா எதிராக நீ சில ஐக்கியங்களுக்குள்ளே போகிற பொழுது உனக்கு விரோதமாய் சத்துருவை ஏற்படுத்துகிறே தேவன். தேவன் சத்துருவா நிற்பாரு. ஹalleluya. இப்ப ஏதோமியரை அவன் சத்துரு சொல்றான், ஏதோமியரை ஜெயிச்சிட்ட நினைச்சு ஐயா என் மீதும் நீ கர்வம் கொண்டு நீ பெருமை பாராட்டி வந்து கொண்டிருக்கிறாயோ. ஹalleluya. நான் சொல்றேன், தேவன் எவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தினாலும், எவ்வளவு தேவன் குணம் ஆசீர்வதிச்சாலும் கூட இருதயத்துல நீங்க ஆதியில இருந்தீங்க பாருங்க, உங்க தாழ்மையை மாத்திரம் விட்டு விடாதீங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு பேர் பொறாமை கொண்டாலும் பரவாயில்லை. ஹalleluya. அவங்களுக்கு நீங்க உங்களை காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஹalleluya. உயர்வு வர தாழ்த்துகிற பொழுது ஐயா தேவன் உங்களை நிச்சயமாக ஐயா நீங்க நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை
காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஐயா நான் சொல்றேன், ஐயா சில நேரங்களில் நமக்குள்ளே ஆவிக்குரிய பெருமை வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஐயா சில அற்புதங்கள் நடந்த உடனே, சில அதிசயங்கள் நடந்த உடனே ஐயா சொல்றோம், அநேக நேரங்கள்ல ஒரு ஆவிக்குரிய பெருமை கூட, நான் 2 நேரம் உபவாசம் பண்ணுகிறேன் ஐயா சொல்றோம், ஐயா நான் சரியா தசமபாக செலுத்துறேன் சொல்லிட்டு ஐயா என்னை நானே மிகைப்படுத்தி ஐயா சொல்றோம், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லத்தக்கதாக சில பெருமைகள் வந்து விடுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாளும் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, தேவனை உயர்த்துகிறது, மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து அவரை ஆசீர்வதிப்பேன். மகிமை பிரஸ்தாபன்றது வந்து மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நம்ம ஐயா சொல்ற கர்த்தருக்கு வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறோம், ஏன் சாட்சி செலுத்துறோம் ஐயா சொல்ற எல்லாம் எதற்கு தெரியுமா, ஐயா யாரோ ஒரு மனிதனை அல்ல, ஐயா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் நாமம் ஆண்டவரே, ஐயா நான் ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுத்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லத்தக்கதாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கு. அல்லேலூயா. நம்மளால ஐயா ஒரு சிறு துரும்ப கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. அதில் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பலவீனம் வந்தா ஏதாவது ஒரு காரியம், எவ்வளவோ பேசுற ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கணும், அவங்க வயதான சூழ்நிலை, பலவற்ற சூழ்நிலைகள்ல ஐயா சொல்றான், ஐயா அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு சின்ன பலவீனம் வந்தாலே என்னாலே ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற நான் யார் அதனாலதான் ஆண்டவர் பவுலுக்கு ஒரு ஐயா ஒரு பலவீனத்தை கொடுத்தாரு. ஏன்னா அவன் மூலமா அவனுக்கு நான் பெரிய பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறேன். அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு ரீகா சத்துரவா ஐயா சொல்ற எனக்கு எல்லாம் தெரியும் ஐயா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஐயா சொல்ற, நான் எங்க இருந்து கமாலியனுடைய பாதத்துல நான் கற்றவன் ஐயா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி அந்த நினைக்கிற அந்த காரியத்தை உனக்குள் இருந்து எடுக்கும்படியாக ஐயா ஸ்தோத்திரம் பெருமைகளை உன்னை விட்டு அகற்றும்படியாக தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஐயா ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நீக்கி தேவன் தான் சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷத்துல ஹல்லேலூயா தேவ கிருபை உங்களுக்கு ஒத்தாசை வரும்படியாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. திரும்பமாய் நான் சொல்லுகிறேன், முதலாவது காரியம், கர்த்தர் இல்லாத ஐக்கியம் நமக்கு தேவையில்லை, கர்த்தரோடு கூட நடக்க ஒப்பு கொடுங்க. இரண்டாவது காரியம் ஐயா ஸ்தோத்திரம், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற பொழுது ஐயா கர்த்தரை தவிர வேறே காரியத்தை சார்ந்து கொள்ளுகிற காரியம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் தாமதமாகலாம், சில நேரங்கள்ல அது கர்த்தர் முடியாதுன்னு சொல்லிட்டு நோன் கூட சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. அதனால சவுல மாதிரி குறிசலூரிட போய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேட போகாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கலன்னா வேண்டாம், கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எனக்கு நீங்க கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ஒரே பிடியில நின்று பாருங்க. மூன்றாவது காரியம் நான் சொல்றேன், பெருமைகள் ஒரு நாள் நம்மளை சேதப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட ஒத்தாசை எழுந்திருப்படியாக எழுந்திருப்பா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.